Hello friends, welcome to Tbsp kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஸ்பானிஷ் ஸ்டைல் ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். இது வந்து Fusilli பாஸ்தான்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த டைப் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். 250 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து இருக்கட்டும், இது ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ பாஸ்தாவை நல்லா வேக வச்சிடலாம். ஸோ ஒரு 4 கப்ஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா பாயிலிங் ஸ்டேஜுக்கு வரணும். ஸோ அப்போ தான் நம்ம பாஸ்தாவை போடணும், இல்லைனா வந்து கரெக்டாக குக் ஆகி வராது. இப்போ அது கூட கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே சேர்க்குற உப்பு தான் அந்த பாஸ்தாவில் ஏறும், கடைசியாக மசாலாவில் சேர்த்தா ஏறாது. ஸோ முன்னாடியே கவனமாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆயில் சேர்க்குறப்ப நம்மளுக்கு வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும், குலையாமல். அதுக்காக தான். ஒன்ஸ் அது பாயிலிங் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த பாஸ்தாவை உள்ளே சேர்த்துக்கலாம். பாஸ்தா பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி பேக்கெட்லேயே இருக்கும் எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்னு, இல்லைன்னா எக்ஸாக்டாக ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சுக்கோங்க. ஃப்ளேம் வந்து ஹைலியே இருக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அது வந்து கொதிச்சு வரட்டும். பாருங்க, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன், நல்லா ஒரு 80% அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்க, நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இது வந்து நல்லா வடிகட்டி கூல் வாட்டர் ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவர் இல்லாத ஆயிலாக சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பூண்டு நல்லா அதில் வந்து வதங்கி வரட்டும். இந்த மாதிரி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் ப்ரெசன்டேஷன். ஸோ இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் ராவாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக வதக்கிட்டு நம்ம வெஜிடபிள்ஸை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துருக்கேன், குட்டி குட்டியாக இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு கேப்சிகம், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கார்ன்ஸ், அதுக்கப்புறம் மஷ்ரூம் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம், இல்லை சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வெஜ் பாஸ்தா தான் செய்கிறேன், ஸோ நான் வந்து எந்த நான்வெஜ் இதுவும் நான் சேர்க்கல. ஸோ இது 3 மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா டோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் நல்லா டோஸ்ட் பண்ணி விடுங்க. நல்லா டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள்ஸ்லாம் தயாராகிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சாஸ் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம், ஒயிட் சாஸ். ஸோ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். எந்த குவான்டிட்டிக்கு நீங்கள் பட்டர் சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் வந்து மைதா சேர்க்கணும். ஸோ நான் 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். ஸோ அது கூடவே பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஒரிஜினல் டேஸ்ட்லேயே இருக்கும், ஒயிட் சாஸ் பாஸ்தா டேஸ்ட்லேயே. இது நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 கப் அளவுக்கு நல்லா திக்கான ஃபுல் க்ரீம் மில்க் நல்லா காய்ச்சி வச்சுருந்த பாலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நல்லா அதை அப்சர்வ் பண்ணும் மைதா. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
எந்த லம்ஸும் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு பால் நல்லா சேர்த்தாச்சு. எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இப்போது இது நல்லா நம்மளுக்கு வந்து கொதிச்சு வரணும். ஸோ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், இது ரெண்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க இது கூட. ஸோ நல்லா நம்மளுக்கு வந்து சாஸ் டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாஸை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது வந்து இந்த சாஸோட பதம் எப்படி இருக்கணும்னா, ஒரு ஸ்பூன் இல்லை ஏதாச்சும் எடுத்துக்கோங்க, ஸ்பேச்சுலா ஏதாச்சும். ஸோ எடுத்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கணும் சாஸு. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை கவர் ஆகலை அப்படின்னா வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் வற்ற வைக்கணும். அவ்வளோதான், நம்மளோட சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வச்சுருந்த வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். தென் பாஸ்தாவையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் மஷ்ரூம், கார்ன்ஸ்லாம் சேர்த்துக்கிட்டா ரொம்பவே அருமையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கடைகளில் கிடைக்கிற மாதிரியே. ஸோ ஒன்ஸ் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா சீஸியாக க்ரீமியாக சூப்பராக இருக்கும். ஸோ நான் கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான ஸ்பானிஷ் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த பாஸ்தாவை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள் எல்லாமே ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ க்ரீமியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சீஸ், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் கார்னிஷ் பண்ணி கொடுங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும், குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் சொன்ன ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறையா புது புது விளாக்ஸ், அதுக்கப்புறம் கிச்சன் டிப்ஸ்லாம் வர காத்திருக்கு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.